ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். ஒரு ராஜா இப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருக்கு இவ்வளோ பக்தி இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ராஜா இருக்கார். இவர் சங்ககால புலவர்களோடையும் அதிகமாக தொடர்பில் இருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ராஜா யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவருடைய பேர் வரகுண பாண்டியன். இவருடைய பக்தி ரொம்ப வியப்பானதாக இருக்கும். அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல போகிறோம், பார்க்கலாமா? இவருடைய பக்தி சிறப்பை திருவிடைமருதூர் மும்மணி கோவை அப்படிங்கிற பாடல்களில் இவருடைய பக்தியை பற்றி எழுதியிருக்காங்க. சரி, இவர் எப்படியெல்லாம் பக்தியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு நாள் இவர் நகர்வலம் போகும்போது அங்கே ஒரு திருடன் இருந்தானா. அந்த திருடனை பிடிச்சிட்டாங்களாம் எல்லாருமே சேர்ந்து. அப்புறமேட்டு ராஜா பார்த்தாராம். பார்த்ததுமே அவனோட நெற்றியில் அவன் விபூதி வச்சுருக்கான், அதனால் அவனை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டாராம். இதே மாதிரி இன்னொரு நாள் அவர் நகர்வலம் போகும்போது நரிகள் எல்லாம் ஊழையிட்டு இருந்ததான். அந்த சத்தம் இவர் காதுக்கு ஹர ஹர அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமானோட பேரை இந்த நரிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே, அதுக்கெல்லாம் குளிருமில்ல, அதுக்கெல்லாம் சால்வையை போத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டாராம். ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது தவளை கத்துற சத்தம் கேட்டுச்சான். அதை பார்த்ததுமே அந்த சத்தம் இவருக்கு சிவபெருமானோட பேரை சொல்கிற மாதிரியே இருந்ததுனால சிவபெருமானோட பேரை இந்த குளத்தில் இருக்கிற தவளைகள்லாம் சொல்லுது. அதனால் இந்த குளம் நிறைய பூவையும் பொன்னையும் தூவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு நாள் இவர் கோயிலுக்கு போனாராம். கோவிலில் விளக்கு ஏற்றுறதுக்காக எள்ளை காய வச்சுருந்தாங்களாம். அதை ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்ததுமே மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். உடனே அவரை திட்டினாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், சிவன் கோயில் எண்ணெய் சாப்பிட்டாக்கா செக்கு மாடாக பிறப்பேன், சிவன் கோயிலுக்கு எண்ணெய் ஆட்டி கொடுத்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னாராம். உடனே இவருக்கும் என்னடாது இவன் சிவன் கோவிலில் செக்கு மாடாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த எள்ளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். எல்லோரும் ஏன் நீங்கள் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நானும் மாடாக பிறந்து சிவன் கோயிலுக்கு எண்ணெய் ஆட்ட வேண்டாமா, அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதே மாதிரி இன்னொரு நாள் அவர் சிவன் கோவிலில் ஒரு மண்டபோடை ஒன்று பார்த்தாராம். அதை பார்த்ததுமே மன்னன் அப்படியே ரொம்ப வணங்கி அந்த மண்டபோட்டை எடுத்து வச்சா அப்படியே. அப்புறமேட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாராம், சிவபெருமானு இந்த மண்டபோடு உன்னுடைய கோவிலில் தவம் இருக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சுருக்கணும், நானும் இப்படி இருக்கணும், எனக்கும் இந்த பாக்கியத்தை கொடு, மண்டபோடாக இருந்தாலும் உன்னுடைய கோவில்லையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு சிவபெருமான் கிட்ட கேட்டாராம். அப்புறம் ஒரு நாள் நகர்வலம் போகும்போது வேப்பம் பழங்கள்லாம் பாதி பூமியில் மீதி மேலேயும் தெரிகிற மாதிரி கீழே விழுந்து கிடந்துச்சான். அதை பார்த்ததுமே இவருக்கு சிவலிங்கம் மாதிரி தோணுச்சான். உடனே அந்த இடத்துக்கு ஃபுல்லுமே பந்தல் போட்டாராம். இதே மாதிரி ஒரு நாள் சிவன் கோவிலில் நாய் மலம் போயிருந்துச்சான். மன்னன் அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம கோவில் அசுத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்களுக்கு வேலை கொடுக்காத இவரே போய் கோவிலை சுத்தம் பண்ணிட்டாங்களாம். ஒரு நாட்டில் இருக்கிற மன்னன் பல நாடுகளுக்கு படையெடுத்து போகும்போது அந்த நாட்டில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா, தோல்வி அடைஞ்ச நாட்டில் இருக்கிற அந்த புறத்தில் இருக்கிற பெண்களை எல்லாமே வெற்றி அடைஞ்ச மன்னன்கிட்ட கொண்டுட்டு விட்டுருவாங்களாம். இப்படி வரகுண பாண்டியன் நிறையா நாடுகளில் வெற்றி அடைஞ்சிருக்காராம். அந்த தோல்வி அடைஞ்ச நாட்டில் இருந்து வர பெண்கள் எல்லாருமே இவ்வளவு அழகான பெண்கள் எல்லாமே சிவன் கோவிலில் சேவை செய்கிறதுக்கு தான் உரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சிவன் கோவிலுக்கு சேவை செய்கிறதுக்காக விட்டுட்டாராம். இவருடைய பக்தி ரொம்ப வித்தியாசமாகவும் வியப்பாகவும் இருக்குது தானே. சரி, நாமளும் இனிமேல் எதை கேட்டாலுமே கடவுளோட பேரையே கேட்குறதா நினச்சிக்குவோம். எதை பார்த்தாலுமே கடவுளை பார்க்குறதாவே நினச்சிக்குவோம். எதை பேசினாலுமே கடவுளுடைய பேரையே பேசிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.